திருவாரூரில் கோவில் திருவிழாவில் பிளக்ஸ் போர்டு வைக்கும் போது மின்சாரம் தாக்கி 15 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது விசாரணையில் வெளிவந்திருக்கும் முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே கோட்டகச்சேரி பகுதியைச் சேர்ந்த ராமதாஸ் அன்புச்செல்வி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் விவசாய கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு மதன்ராஜ் வயது 15 என்ற மகன் உள்ளார். இவர் மன்னார்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் அப்பகுதியில் மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆனி மாத திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட திருவிழா நடைபெறுவதை ஒட்டி திருவிழாவிற்காக மதன்ராஜ் மற்றும் அவருடைய நண்பர்கள் ரூபன் வயது 21, சஞ்சய் வயது 19, சித்தார்த்தன் வயது 22 ஆகிய இளைஞர்கள் கோவிலின் அருகே பேனர் வைத்துள்ளனர். அப்போது அந்த பேனர் மேலே சென்ற மின்கம்பி உரசியதில் 4 பேர் மீது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளனர். உடன் அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் 4 பேரையும் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மதன்ராஜ் ஏற்கனவே இறந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ரூபன் என்கின்ற நபர் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற இருவரும் சிறு காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து கூத்தாநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்த மதன்ராஜ் உடற்கூறு ஆய்வுக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாவில் பேனர் வைக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.